முதலமைச்சர் செல்லும் வழியான கண்டப்பன்குறிச்சி கிராமத்தில் செல்போன் டவர் மீது ஏறி சேரன் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பகுதி நேர ஓவிய ஆசிரியரான சேரன் முதலமைச்சர் வரும் நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாக்குறுதிப்படி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. நிச்சயமாக விருதாச்சலம் அடுத்த திருப்பேர் கிராமத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற கூட்டத்திற்கு இன்னும் 1 மணி நேரத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவுள்ள நிலையில் முதல்வர் வருகின்ற வழியான கண்டப்பன்குறிச்சி கிராமத்தில் பகுதி நேர ஓவிய ஆசிரியரான சேரன் என்பவர் செல்போன் டவர் மீது ஏறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் வாக்குறுதி 181 சொன்னபடி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து இறந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கொடு, இல்லையெனில் பகுதி நேர ஆசிரியர்கள் 100 பேரையும் சாகுபடி என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக முதல்வர் வருகின்ற வழியில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க கோரி செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது வேப்பூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் தற்போது அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவரை செல்போன் டவரில் இருந்து கீழே இறக்க முயற்சி செய்து வருகின்றனர். மேலும் இவர் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவர் என்று அடிக்கடி கூறி சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை குறித்து விருதாச்சலம் பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.